வாழ்க மருத்துவர் ஐயா, வெல்க அவர்தம் லட்சியம். இவன் வைகை சரவணன், நாடார். பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த 23 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறேன். என்னுடைய ஆரம்ப பொறுப்பு துறைமுக தொகுதியில் உள்ள 26வது வட்ட தலைவர், அதன் பிறகு 26வது வட்ட செயலாளர், அதன் பிறகு துறைமுக பகுதியின் தலைவர் 2 ஆண்டுகள், அதன் பிறகு துறைமுக தொகுதியில் சுமார் 12 ஆண்டுகள் பகுதி செயலாளர், அதன் பிறகு மாநில துணைத் தலைவர். இது எல்லாமே எங்கள் ஐயா வழங்கினது தான். தமிழின போராளி மருத்துவர் ஐயா வழங்கினது தான். இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது வடசென்னை ராதாகிருஷ்ணன் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ கடைசியாக எனக்கு ஐயா போட்ட பொறுப்பு, இது எல்லாமே ஐயா போட்ட பொறுப்பு தான். இப்போ கடைசியாக போட்ட பொறுப்பு மாவட்ட தலைவர், அதாவது வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர். இதுவும் ஐயா போட்ட பொறுப்பு தான். ஆனால் இன்றைக்கி அந்த பொறுப்புக்கு வேறு யாரையோ போட்டுட்டு அந்த பொறுப்பில் நான் இல்லை. என்ன எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. அது யார் என்னென்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது, எந்த தகவலும் கிடையாது. வடசென்னை மேற்கு மாவட்டம்ன்றதே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது, எந்த பொறுப்பாளரும் செயல்படவே கிடையாது. இதுதான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. இந்த வடசென்னை மேற்கு மாவட்டத்தில் நீங்கள் யாரை வேணாலும், எந்த பொறுப்பாளர் வேணாலும் கேளுங்க. பழைய பொறுப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. சுந்தரமூர்த்தி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கேளுங்க. அவங்கெல்லாம் வன்னிய சமுதாய மக்கள். நான் தனியாக நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர். என்ன, அதன் பிறகு மாவட்ட தலைவரில் இருந்து இப்போ திடீர்னு என்ன மாநில செயற்குழு உறுப்பினராக ஆக்குனாங்க. ஏன்னா நான் எனக்கு பகுதி தலைவராக கொடுத்த பொறுப்பையும் சிறப்பாக செஞ்சேன், பகுதி செயலாளராக கொடுத்த 13 ஆண்டுகள் பொறுப்பையும் சிறப்பாக செஞ்சேன். எங்கள் ஐயா வச்சு எத்தனையோ எண்ணற்ற ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செஞ்சது துறைமுக தொகுதி தான். அந்த வார் மெமோரியல் தான் கஸ்டம்ஸ், அதாவது அந்த அந்த ஆர்ப்பாரம் சம்மந்தப்பட்ட இது 2 தான் ஸ்பாட்டு. 3ஆவதாக ஒரு ஸ்பாட்னா சேப்பாக்கம், அதுவும் நான் தான். அதையும் நான் தான் செஞ்சேன், சிறப்பாக செஞ்சேன். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, செஞ்சேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி செயற்குழு உறுப்பினர் இந்த பாருங்கள், ஒன்று தாங்க. நான் வைகை சரவணன், நாடார். இதுக்காக ஒதுக்குறீங்களா சொல்லுங்கள், அதுதான் எனக்கு தேவை. நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 1000, 10,000, லட்சம் பணத்துக்காக நான் இல்லை. அதன் பிறகு கவுன்சிலர், சேர்மன், எம்எல்ஏ, எம்பி தேவையே இல்லை, எனக்கு வேண்டாம். அப்போது இது எல்லாம் வேணானும் போது நான் 23 ஆண்டு காலமாக இந்த மாம்பழம் சின்னத்தை கையில் ஏந்தி தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பசுமை நாயகர் மருத்துவர் சின்னையா, அப்படி தமிழின போராளி மருத்துவர் ஐயா காட்டினவர் தான் சின்னையா. இதை முன்னிறுத்தி வந்த நான், எனக்கு உண்டான உரிய மரியாதை கிடைக்கணுமா இல்லையா? எந்த இடத்துலையும் அந்த மரியாதை கிடையாது. எனக்கு இப்போ கடைசியாக போட்ட பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில துணைத் தலைவராக இருக்கையில் ஒட்டுமொத்த 10.5% இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு வேணும், 10.20% இடஒதுக்கீடு வேணுன்றதுக்காக போராட்டப்பட்ட 6 கட்ட போராட்டத்திலையும் சென்னை பூரா நான் போராடி இருக்கேன். இருக்காடு இருக்கு. நீங்கள் கொடுத்த பொறுப்பு நான் சிறப்பாக செயல்பட்டுருக்கேன். இப்போ நடந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு எனக்குன்னு ஒரு தொகுதி, குளத்தூர் தொகுதி ஒதுக்கி கொடுத்தாங்க. நம்ம தலைமையில் சிறப்பாக செஞ்சுருக்கேன். அதுக்குண்டான ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா சென்னையிலேயே 8 மாவட்டம், 8 மாவட்டத்துலேயுமே சிறப்பாக போனது குளத்தூர் பகுதி, திருவிக நகர் பகுதி. அந்த பகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர் ஜிவி சுப்பிரமணியன் எத்தனை வண்டி வச்சார், என்னென்ன வண்டி வச்சார், அந்த வண்டியுடைய நம்பர் என்ன அப்படின்றது முதல் கொண்டு வச்சுருக்கேன். எத்தனை பொறுப்பாளர்கள் போனாங்கன்றது முதல் கொண்டு வச்சுருக்கேன்.
அப்படி இருக்கும் பொழுது நான் எதையுமே எதிர்பார்க்கல. எனக்கு உண்டான 23 வருஷ உழைப்புக்கு உண்டான மாற்று சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு ஒரு உரிய மரியாதை கிடைச்சா போதும். அந்த மரியாதையே இப்போ இருக்குதான்றது மிக மிக கேள்விக்குறியாக இருக்குங்க. மிக மிக கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறதே. என்ன எனக்கு என்னடா அது இவ்வளோ காலமாக உழைச்சோம். என்ன இப்போ ஏன்பா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்து போனவர் தாங்க ஒரு சந்துருன்னு ஒருத்தர் இன்றைக்கி திமுகவில் ஒரு பெரிய செயல் வீரராக இருக்கார். நல்ல ஒரு பீக்கில் இருக்கார் சந்துரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் நம்ம கட்சியில் இருந்தவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தவர். அண்ணன் ஜெயராமனுக்கு மிக மிக வேண்டியப்பட்டவர். அவர் நம்ம கட்சியை விட்டு திமுகவில் போனார். இன்றைக்கி வட்ட செயலாளர், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். எனக்கு 1000 ரூபா கூட வேணாம், எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மட்டும் கிடைச்சா போதும். இன்னைக்கு வரைக்கும் நான் விரும்புகிறதா தாங்க. எனக்கு பாருங்கள், நான் 23 வருஷமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைச்சிருக்கிறேன். ஏன் கட்சி, ஏன் ஐயா, ஏன் சின்னையா, என்ன எனக்கு உண்டான மரியாதை கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அது நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ பெரிய மாம்பழத்தை தூக்கிட்டு தர்றேன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. எனக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், எனக்கு பணமோ பதவியோ பொறுப்பு கூட வேணாங்க. எந்த பொறுப்பு வேணாங்க, பொறுப்பை விடுங்க. ஏன் நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உழைச்ச உழைப்புக்கு என் கட்சியில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நான் வந்தேன்னா எனக்கு உண்டான மரியாதை அங்கே கிடைக்கணும். எனக்கு முன் மரியாதை கிடைக்கணுங்க. நான் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் 23 வருஷமாக உழைச்சிட்டு இவ்வளோ புலம்பல் தேவையா சொல்லுங்கள். இது தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பசுமை நாயகர் மருத்துவர் சின்னையா, சம்பந்தப்பட்ட அனைவரும் இதற்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.